வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வந்த ஒரு கஸ்டமர் நல்ல பாட்டு பாடுறாங்க. பாக்கியாவுமே வந்த கஸ்டமருக்கு அவங்க சாப்பிட்ட பில்ல இருந்து ஆஃபர் குடுக்குறாங்க. நான் பார்த்துட்டு இருந்த கோபி இப்போ பாக்கியாவோட ஹோட்டலுக்கு வராரு. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. அம்மா உன்கிட்ட பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த கேள்விக்கு நீங்க என்ன பதிலே சொல்லல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ரெண்டே 2 இட்லி மட்டும் போதும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. பாக்கியா இப்போ அந்த சாப்பாட்டுக்கு பில்லு போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு பாக்கியா அப்படின்னு சொல்லி வேகமா அவரோட காருக்கு போறாரு கோபி. அங்க இருந்து கிட்டார் எடுத்துட்டு வராரு. நானும் நல்லா தான் பாடுவேன், நான் பாடி நீ கேட்டதே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறாரு கோபி. பாக்கியாமே ஒரு நிமிஷம் கோபி பாடுறத ரசிச்சு கேக்குறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ கோபியோட பாட்டு சத்தம் கேட்டு வந்து கோபியை பாராட்டிட்டு போறாங்க. கோபி பாக்கிட்ட சொல்றாரு, நான் எப்படி பாடினேன் பாக்கியா அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப நல்லா பாடுனீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவ்வளவுதானா, இதுக்கு மேலாம் பாராட்ட மாட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு கோபி. வருஷம் நம்ம சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம், எனக்குள்ள பாட்டு பாடுற இந்த மாதிரி ஹிடன் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாதுல்ல அப்படின்னு கேக்குறாரு கோபி. அதை தெரிஞ்சு வச்சுட்டு நான் என்னங்க பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. நீங்க ரொம்ப நல்லா பாடுனீங்கன்றதுக்காக என்னால அதிகமான டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, சொன்ன டிஸ்கவுண்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. இதுக்கிடையில நிதிஷ் இப்போ வீட்டுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு. ஏவுமே நிதிஷ பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க. நிதிஷோட அப்பா சொல்றாரு, இன்னைக்கு ஒரு நாள் இவன் எங்க ரூம்லயே தூங்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. இனியா அவர் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. நிதிஷோட அம்மா இப்போ இனியாட்ட கோவமா பேசுறாங்க. நிதிஷ்க்கு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. யாராவது குடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க கூட அவன் பழக கூட மாட்டான் அப்படின்னு போய் சொல்றாங்க. இன்னைக்கு இவன் இந்த அளவு குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னா அதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவனோட வாழ்க்கையே வீணா போச்சு அப்படின்னு திட்டுறாங்க. நிதிஷோட அப்பா இனியாட்ட சொல்றாரு, இனிமே இதை பத்தி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம், நீ போய் ஒரு ரூம்ல தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஈஸ்வரி இப்போ டல்லா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. செலியன் அங்க வராரு. என்னாச்சு பாட்டு, ஏன் டல்லா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா எதுவும் வரேன்னு சொன்னாரா, அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா பாட்டி அப்படின்னு கேக்குறாரு. செலியன் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட ஈஸ்வரி பதில் சொல்லாம அமைதியாவே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. பாக்கியாமே இப்ப அங்க வந்துடுறாங்க. என்னன்னு தெரியலமா, பாட்டி ஏதோ அப்செட்ல இருக்கிறாங்க போல அப்படின்னு சொல்றாரு செலியன். சரிப்பா நான் பாத்துக்கிறேன், நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. என்னாச்சத்த, நான் முன்னாடிலாம் ஹோட்டல்ல இருந்து வந்தேன்னா வியாபாரம் எல்லாம் எப்படி போச்சு, இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பீங்களத்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் இனிமே யார்கிட்டயும் எந்த கேள்வியும் கேட்கற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. யார நினைச்சும் கவலைப்படக்கூடாது போல அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. கோபிக்கும் வயசாயிட்டே போகுது, அவன் அந்த வீட்டுல தனியா இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ஒரு தண்ணி வேணா கூட எடுத்து கொடுக்க கூட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. இவனோட நல்லதுக்காக தான் நான் ராதிகாவை பார்த்து பேசினேன், ஆனா எதுக்காகமா பேசுனீங்கன்னு என்னையவே திட்டான் அவன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. விடுங்கத்த, உங்க பிள்ளை தானே திட்டினாரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவர் உங்களை திட்டி பேசினாலும் நாளைக்கே எதுவுமே நடக்காத மாதிரி நல்ல விதமா வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அவன் வந்து பேசினானா அவன் கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. ராதிகாவை பார்த்து கோபி விஷயமா பேசினதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. நீங்க 2 பேரும் என்ன விஷயம் பத்தி பேசணும்னு நான் எப்படி அத சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. சரி பாக்கியா, நான் நேராவே கேக்குறேன், ராதிகாவை கோபி கூட சேர்ந்து வாழ சொன்னதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல அப்படின்னு கேக்குறாங்க ஈஸ்வரி. ராதிகா என்ன நமக்கு சண்டைக்காரங்களா அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. ராதிகான்னு இல்ல, உங்க பையன் வேற யாரை கல்யாணம் பண்ணாலும் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஒரு நாளைக்கு ஊருக்குள்ள 1000 கல்யாணம் நடக்குது, அது மாதிரிதான் இது எனக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. கூடிய சீக்கிரமாவே நிதிஷோட உண்மையான முகம் இனியாவுக்கு தெரிய வர போகுது. அதுக்கப்புறமா இனியா விஷயத்துல பாக்கியா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.